ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஈவினிங் 7:30 ஆகுது. கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் வெங்காயம், வெஜிடபிள்ஸ். நான் பூஜைக்கு தேவையான பொருள், நிறைய பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு பூவு எல்லாம் வாங்கிட்டு வர போனேன். ஆமா, மாலை போட்டிருக்காங்க, நாங்க வாங்க போனோம். இப்ப மாலை போட்டதுனால எங்க வீட்டு பூனைக்கு கூட நாங்க பொட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அதுவும் ஒரு டிவைஸ்னர் வைப் இருக்கணும்ல. ஆமா ஆமா இல்லடா, ஆமா தானே? இல்ல நாங்க குடும்பப்படுத்துறோமா அவனை? இல்ல இல்ல ஐயோ, நான் பேச வந்ததே மறந்துட்டேன். இந்த மாதிரி பசங்களை இந்த மாதிரி கடைக்கு போகும்போது கூட்டிட்டு போறீங்கன்னா, நம்ம வாங்க போனதையே மறந்துட்டு இங்க பாருங்க அடுக்கி வச்சிருக்கேன் குலோப் ஜாமுன். ஒரு கடையில நாட்டு மருந்து கடையில தான் பூஜை பொருள் வாங்கும் போது அவங்க கடையில இருந்தது. 5 rupees இது ஒண்ணு 5 ரூபாய் தானடா. 5 ரூபான்னு சொல்லிட்டு இந்த குலோப் ஜாமுனை பார்த்த உடனே என் பொண்ணு எனக்கு குலோப் ஜாமுன் வேணும்னு இவ அடம் பிடிக்கிறா. திருப்பியும் பாத்தீங்கன்னா வேற ஒரு கடைக்கு போனேன், இந்த வாழைப்பழம் வாங்கலான்னு பூஜைக்கு. அங்க போயிட்டு இந்த அத்தி பழமும் இதுவும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்ல வரல. நம்ம ஒரு கணக்கு போட்டு இதெல்லாம் வாங்கிடலான்னு சொல்லி எழுதி வச்சு இதுவரையும் நான் நோட் பண்ணி எடுத்துட்டு போனேன். ஆனா இவங்க நம்ம எழுதினு போனதெல்லாம் வாங்க விடாத, எனக்கு அது வேணும் இது வேணும்ட்டு ஐயோ நான் நாளைக்கே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி உங்க பசங்களை கூட்டிட்டு போனா நீங்க வாங்குறது ஒரு யோசனையில போய் வேற ஒரு பொருளை வாங்கிங்களா அப்படின்னு உங்களுக்கு நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோ தான் இது, வேற எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம விட்டுட்டும் போக முடியாது. ஏன்னா நம்ம வீட்டுல பெரியவங்களோ குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ். ஏமா சைலண்டா இருமா. அம்மாவோ மாமியாரோ உங்க கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள மிஸ் பண்ணாதீங்க, அவங்க கூடவே வச்சுக்கோங்க. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்களும் அவங்கள நல்லா பாத்துக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் தாத்தா பாட்டி எல்லாம் கூட இருந்த மாதிரி ஆச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க ஒரு எமர்ஜென்சினா கூட நான் என் பசங்களை கூடயே தான் கூட்டு போகணும். ஏன்னா இங்க என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் வேற ஊர்ல இருக்கிறதுனால நம்ம யாரையும் விட முடியாது. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கு கால் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க, கூடவே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.